ஏலி வந்து ஒரு ஆசாரியர் இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஏலியோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறு தான் நியாயக்கேடாக செய்கிறாங்க. 22வது வசனம், ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதை கேள்விப்பட்டேன். ஏலினுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், ஓப்னி, பினகாஸ். இந்த 2 பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து வயதானவராக இருக்கிறாரு. ஆசாரி அந்த பீடத்துக்குள்ள, இந்த கூடாரத்துக்குள்ள உள்ள அத்தனை பணி வேலைகள் எல்லாத்தையுமே செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக பிள்ளைகள் வந்து அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் வர பலி செலுத்த வரவங்களுடைய காணிக்கை எல்லாத்தையும் அதை பார்த்து எடுத்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த பிள்ளைகள் 2 பேரும் செய்வாங்க. அப்படி செய்யக்கூடிய பிள்ளைகள் தான் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதை கேள்விப்பட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து ஆசாரியர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. யார்? ஏலி தகப்பன்ட்ட வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இவங்க வந்து ஒரு நீதி செய்யக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளே வந்து நியாயக்கேடாக செய்கிறாங்க. அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை, அப்பா சொல்கிறாரு, அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? மனுஷனுக்கு மனுஷன் பாவம் செஞ்சால் நியாயாதிபதிகிட்ட போய் கேட்கலாம். கர்த்தருக்கே போய் விரோதமாக நீ பாவம் செஞ்சால் என்ன ஆகும்? அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். இப்போயும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் யார் வந்து தகப்பன் சொல்ல கேட்குறாங்க? இப்போ உள்ள பிள்ளைகளாம் என்னதான் நன்மைக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு தான் போகிறாங்க. சரி, நம்ம அப்பா நல்லது தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிள்ளைகளுமே கேட்க மாட்டேங்கிற. அதே மாதிரி தான் இவர் வந்து ஆசாரியராக இருக்கிற இவர் பிள்ளைகளை வந்து எத்தனையோ முறைகள் வந்து சொல்கிறாரு. சொன்னாலும் இதுக்கு என்ன செய்கிறாங்க? காதிலே வாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து காதிலே வாங்காத ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்திருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லியுமே வந்து கேட்கறனால கர்த்தரை என்ன சங்காரம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கிறாரு. சாமுவேல் என்னும் பிள்ளையான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலியெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீர் என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார். பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு வர காணிக்கைகள் எல்லாத்தையுமே தகன பலியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆடாக இருந்தாலும் சரி, எல்லாமே காளையாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் கொண்டு வர்றது வந்து அங்கே உள்ள முன்னந்தொடைகள் அந்த கொழுப்பு இது எல்லாத்தையுமே உச்சிதமானதை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கொடுத்து அதை வந்து பலிபீடத்தில் வந்து தகனிக்கணும். இதுக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, அதை வந்து முன்னாடி எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க, அதை பச்சையாகவே எங்களுக்கு அந்த இதை கொழுப்பு எல்லாத்தையும் நல்லதவே எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சண்டை போடுறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, நீ அப்போ இந்த காணிக்கை எல்லாத்தையும் பிரதானவைகள் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொள்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார்? 2வது வந்து கண்டிக்கிறாரு. ஆனாலும் வந்து செஞ்சுருக்கலாம். நான் அந்த இடத்துல படித்தப்போ யோசித்த காரியம் என்னன்னு கேட்டால், தண்டிச்சிருக்கிறாரு. அவங்க கேட்கலைன்னா அந்த இடத்த விட்டு அந்த கூடாரத்தை விட்டு அப்புறப்படுத்தியிருக்கலாம். அதான் சொல்கிறாரு, நீ என் குமாரனை பார்க்கிலும் நீ என்னை பார்க்கிலும்
நீ என்னை பார்க்கையில் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். சொல்றாரு, அந்த இடத்துல வந்து தண்டிக்கிறாரு, சொல்றாரு கேட்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்குரிய வேலை செய்யக்கூடிய அவங்க இருவரையுமே வந்து அப்புறப்படுத்தியிருந்தாருன்னா அந்த 2 குழந்தைய கூட மீட்டு எடுத்திருக்கலாம். அது வந்து அவர் செய்யாமல் விட்டது. என்னுடைய நான் படித்தப்ப எனக்கு உதயமானது. அப்புறப்படுத்தியிருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைகளை கூட மீட்டு எடுத்திருக்கலாம். அவர் என்ன செய்கிறார்? குமாரனை நேசிச்சிருக்கிறார். என்னை பார்க்கில் உன் குமாரனை நீ நேசித்தது என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அந்த லேவியருடைய வம்ச பிரகாரம் வர ஆசாரியர்கள் தான் இதை நிரந்தரமாக செய்வாங்க என்று நான் சொல்லியிருந்ததெல்லாம் இப்போ எனக்கு இனி அது எனக்கு என்ன செய்திருக்குது? தூரமாக இருக்குது. இவங்க செஞ்ச ஒரு காரியத்தினால, நீதியுள்ள நியாயாதிபதி நியாயக்கேடாக செஞ்ச இந்த காரியத்தினால இது எனக்கு வந்து நான் எவ்வளோ தூரம் நேசிச்சனோ இந்த காரியம் இனி எனக்கு வந்து தூரமாக இருக்கிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவன், அதனால் இது அந்த பாருங்க, இந்த பிள்ளைகள் தகப்பன் சொல்ல கேட்காதனால, இல்லை அந்த இடத்த விட்டு இவர் அப்புறப்படுத்தாதனால என்ன ஒரு சாபத்தை வாங்கிக்கிட்டாங்க கர்த்தர் இடத்துல. பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இது பாருங்க. உன் வீட்டில் ஒரு கிழவன் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. எவ்வளோ சந்ததி ஃபுல்லாகவே அது சாபக்கேடா முடியுது பாருங்கள். ஒருபோது உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். பாருங்கள், வாழ வயதிலே இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாபக்கேடெல்லாம் இருக்குது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாழ வயதிலே திருமணமாகி ஒரு 50 வயசில் உள்ளவங்கள சாபக்கேடு நானும் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பறையில் கூட ஒருத்தவங்க வீட்டில் பார்த்துருக்குறேன். ஒரு குழந்தை பிறந்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 வயசு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10-12 வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகியா அந்த குடும்பங்கள் இறந்துருக்கும். கேள்விப்பட்டு பார்த்தா இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி சாவலாம் நடந்திருக்கு, வாழ வயதிலே இறந்துருக்குறாங்க அப்படின்னு கேள்வி. அப்போ அந்த மாதிரி தான் பாருங்கள், இவங்க செய்த பாவம் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்ற, உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரனின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தகப்பை பிள்ளைகளை எப்படி வழி நடத்தாதனால அவருடைய கண்முன்னே இது நடக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம். 2க்கு ஒரு பிள்ளைனாலும் பரவாயில்ல, 2 பிள்ளையுமே குமாரன் மேல் வருவதே உனக்கு அடையாளமாக இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். ஒருத்த செத்தா கூட எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். 2 பேருமே ஒரே நாளில் இறந்து போவாங்கங்கிறப்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அவர் சொல்கிறது இதுக்கு கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அதனுடைய விளைவு இந்த மாதிரி இருக்குதுங்க. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு ஒருத்தருக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் எடுத்து பயன்படுத்த அவரால் கூடும். நான் இல்லைன்னா இந்த காரியம் ஒன்று நடக்காதுன்ற யாருமே சொல்ல முடியாது. நான் போனாதான், நான் இருந்தாதான், நான் செஞ்சாதான் இந்த காரியங்கள் நன்றாக இருக்கும், நான் போய் சபையில் இதை செஞ்சாதான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க முடியாது. ஒருத்தர் இல்லைன்னா டக்குன்னு அடுத்தவர் எடுத்து ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்த முடியுங்கிற விஷயத்தை இதை சொல்கிறாரு.
அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவோ ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த ஒரு வார்த்தைகள் தான் மீகால வரும். ஒரு ஆசாரியர் வருவார் பாருங்க, மீகால ஒரு ஆசாரியர் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீகா வீட்டில் தங்கி ஆசாரிய ஊழியம் செய்வார். இந்த வார்த்தை அங்கே வந்து நியாயாதிபதியில் அங்கே நிலை நிற்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு தூரம் செவி சாய்க்கணும், எவ்வளவு நடுநடுங்கணும். அவருடைய கற்பனை பாஸ்டர்மா சொன்ன மாதிரி படித்தாதான் அந்த கற்பனைகளை நம்ம கடைப்பிடிக்க முடியும், வாசித்தாதான் அவருடைய ஆலோசனைகள் என்ன என்பதை கற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ எப்படி நம்ம நியாயமாக நடந்து கொள்ளணும், நியாயக்கேடோடு இவங்க நடந்தனால எவ்வளோ பெரிய தண்டனையை வந்து தலைமுறைக்கு அந்த சாபத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்திருக்குது. அப்போ ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதியே இந்த மாதிரி தவறுகள் செய்கிறனால நீதி கேடாக செய்கிறார். அடுத்து யார் நீதி கேடாக செய்கிறார் பார்த்தா, ராஜா ஒருத்தர் வந்து நீதி கேடாக செய்கிறார். இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னு சொன்னால், துன்மார்க்கனுடைய தன்மை அவனுடைய விளைவு முடிவு மரணமாக இருக்கிறது. முடிவு பார்க்குறீங்கன்னா, அந்த கூடாரத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து அந்த இடத்துல அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீதிமான்கள் இந்த 2 பேருமே இறந்த செய்தியை கேட்டு அவங்க உண்மையிலே தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை இப்போ வாசிக்கிறப்ப, அப்போ உண்மையிலே கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு, இருந்ததுனால தான் இவங்களுக்கு இந்த பலனை கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு நீதிமான் அதை கேட்டு பயப்படுவான். அப்போ இவங்க செஞ்ச தவறுக்கு கிடைத்த பலன் இது அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் வந்து அநியாயம் செய்கிறாரு. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நாபோத் ஆகாபை நோக்கி, இந்த நாபோத் வந்து ஒரு தோட்டத்தை வச்சு, திராட்சை தோட்டத்தை வச்சு வளர்க்குறாரு. அது நல்ல செழுமையாக இருக்குது. அது பிதாக்கள் வம்சமாக வந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். அவங்க முன்னோர்கள் ஒவ்வொன்றா மாறி வந்து இந்த நாபோத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தோட்டம் சின்ன தோட்டமாக இருந்தாலும் அழகாக நல்லா பண்படுத்தி அதை அழகாக பார்க்கறதுக்கு நல்ல ஒரு உச்சிதமானதாக இருக்கப்படக்கூடிய, மற்றவர்கள் பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி அந்த தோட்டங்கள், ராஜாக்கள்கிட்ட இல்லாத தோட்டமாக அவ்வளோ அருமையான தோட்டங்கள் எவ்வளவோ இருக்குது. அவர் பார்த்தா சகலத்தை வழி நடத்த முடியும். ஆனாலும் அதன் மத்தியில் இந்த நாபோத்து வச்சிருக்கிற தோட்டம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தோட்டமாக இருந்திருக்குது. அதை இச்சிக்கக்கூடியதாக இருந்திருக்குது இந்த ஆகாப் என்ற அரசனுக்கு. அதை பார்த்துட்டு அந்த தோட்டத்தை கேட்குறார், இதை எனக்கு வந்து நீ இந்த தோட்டத்தை எனக்கு கொடு, இதற்கு நான் வந்து பணத்தை கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன், விலைக்கரையமாக கொடுத்துட்றேன், அல்லனா ஒரு வேறு தோட்டத்தை கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாபோத்திட்ட கேட்குறார். உடனே இவர் சொல்கிறார், இப்போ நம்ம வந்து ஒரு பூர்வீக இடத்த இன்னொருத்தர் யாருக்காவது பெரும்பாலும் கொடுப்போங்களா? எவ்வளோ சோதனைகளாக இருந்தாலும் இது எங்கள் அப்பா வாழ்ந்தது, எங்கள் அப்பாவோட அப்பா வாழ்ந்தது, அவர் வாழ்ந்தது, இவர் வாழ்ந்தது, இந்த பூர்வீக இடத்த என்னுடைய மூத்த மகனுக்கு தான் கொடுப்பேன், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய சன்னதியான மூத்த மகனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அந்த வீடை வந்து யாருமே விற்க மாட்டாங்க. என்னுடைய பூர்வீக வீடு இப்போயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்ல வீடுகளாக கட்டியிருந்தாலும் அந்த பூர்வீக வீட்டை வந்து இன்னும் வந்து அதை பராமரித்து செல்வந்தர்கள் அது பத்திரமா போய் வச்சுருப்பாங்க. எங்கள் அண்ணன் பிறந்த ஊர் வந்து சங்கராபுரத்தில் தான். சங்கராபுரத்தில் பிறந்த ஊரில் இன்னும் வந்து அந்த வீடு அப்படியே பராமரித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மண் சுவர்லேயே கட்டியிருக்குது, அப்படியே பராமரித்து பாதுகாத்தாக இருக்கும். வருஷம் போய் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா அப்போ போய் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அது பிறந்த வீட்டில் போய் உட்காந்து சொல்லுவோம். நான் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன், இந்த ராஜா பிறந்த இடம் இந்த இடம்தான், இந்த ராஜா பிறந்த இடம் இந்த இடம்தான், இதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகள்ட்டெல்லாம் அந்த வீட்டை காமிச்சு அந்த வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு நல்லா ஒரு மணி நேரம் படுத்துருக்கோம். மற்ற ரூமில் கூட சாப்பாடு போட்டாலும் எங்கள் அம்மாச்சிலாம் இருக்கிறாங்க, சின்ன அம்மாச்சிகள் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அவங்க பிள்ளைகளாக போங்க, நீங்கள் பிறந்த வீட்டிலே போய் அங்கேயே போய் உட்காந்து சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பாடெலாம் கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்து, ராஜா தவதரித்த இந்த இடத்த நான் சுதந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து நல்லா உருளுவாங்க. பிள்ளைகளாம் எல்லாம் அவங்க பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுவாங்க, எல்லாத்திட்டையுமே சொல்லுவாங்க.
அப்போ அந்த இன்னும் அம்மாச்சிக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்குறப்ப இது என்னுடைய பெரிய மகன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வயசில் கம்மியாக உள்ள எங்கள் சித்தி, இவ்வளோ பெரிய மகனாக உனக்கு இருக்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுத்தி இன்னும் போனால் வருஷம் போய் அந்த பிறந்த இடத்துல போய் இருந்து சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம்தான் வருவாங்க. அந்த மாதிரி அந்த பூர்வீக இடத்துல போய் அமர்ந்து உட்காந்து இருந்துட்டு வர்றது அப்படிங்கிறப்ப பழைய விதமான அந்த கற்பனைகள், அதனுடைய நாட்களுடைய பயணங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நினைவாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த நாபோத்துக்கு அந்த இடங்கள் எவ்வளோ ஒரு ராஜாக்கள் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும், அவன் கொடுக்க முடியாமல் அவன் முடியாதுன்னு சொல்லின்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட படுத்துறான். அப்போ உங்கள் மனைவி ஏன் சாப்பிடாம படுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசபேல் கேட்கும் பொழுது, இப்படி நான் அந்த தோட்டத்தை நான் கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படிங்கிறப்ப நீங்கள் கேட்டு கொடுக்கல, அந்த இடத்த நான் பெற்று உங்களுக்கு தரேன், இப்போ வாங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜாவுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக தூசித்தான்னு சொல்லிட்டு அவனை கொன்று போட்டுறாங்க. கொன்று போட்டு அந்த இடத்த இவங்க அபகரிச்சுறாங்க. இதை அபகரித்ததன் காரணத்தினால இவங்க போய் சமேரியாவில் போய் இவங்க அபகரித்த காரணத்தினால இவங்க யுத்தம் பண்ண போகிறாங்க ஒரு இடத்துல. யோசபாத்து இவரும் ஆகாப்பு யுத்தம் பண்ண போகிறப்ப 2 பேர் யுத்தம் பண்ணுற காலத்தில் தேவையில்லாமல் ஒரு பக்கத்தில் இவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார், இவர் ஓரமாக தான் இருப்பார். யோசபாத்து தான் ராஜா மாதிரி போய் சண்டை போடுவார். கடைசியில் பார்த்தா இவர் ஆகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போய் ஒரு ஓரமாக இருந்த இடத்துல பாருங்கள், துன்மார்க்கமாக செஞ்சு ஒரு மனுஷனுக்கு அவனுடைய பூர்வீக இடத்த வாங்கின காரணத்தினால இவர் ஓரமாக நின்ன இடத்துல ஒரு நாணல் அவர் பக்கத்தில் அவர் மேலே விழுந்து அது இரத்தக்கரை ஆகி மாண்டு போயிறாரு. அந்த இரத்தத்தை சமேரியா என்ற குளத்தில் போய் கழுவுவாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த நாபோத் இறந்து போனப்ப அங்கே சில மூப்பர்களாக இருந்திருக்கிறாங்க, சில மக்கள்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்கல்ல. இந்த இடத்த இவங்க அபகரித்ததுனால இப்படிலாம் இவங்களுக்கு நடந்திருக்குதுங்கிறது நீதிமானுக்கு பலன் நிச்சயமாக கிடைச்சிருக்கு. இவங்க துன்மார்க்கமாக செஞ்சாங்க, துன்மார்க்கமாக செஞ்சதுனால நீதிமானுக்கு துன்மார்க்கமாக இவங்க செஞ்சதுனால அதனுடைய பலன் இவங்க எங்கேயோ நேருக்கு நேர் அம்பு எய்திருந்தா கூட பரவாயில்ல, எங்கேயோ விட்ட வில் இவங்க மேலே விழுந்து பாருங்க மாண்டு போயிட்டார். அதனுடைய இரத்தத்தை சமேரியாருடைய குளத்தில் கழுவுறாங்க. அப்போ எப்படிப்பட்ட தேவனாக இருந்தால் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய விளக்கங்கள். சோதரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே சோதரிக்கிறோம். ராஜா அப்பா தகப்பனே சோதரம் ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, நீதிமான்களாக இருந்தாலும் ராஜாக்களாக இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, தான் செய்கிற தவறுக்கு அதற்குரிய பலனை கண்டிப்பாக உண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை கண்டு கொண்டு ஆண்டவரே செய்கிற தவறுகளை ஆண்டவரே செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை உள் மனதில் நினைத்து அதன்படி செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா மனசாட்சிக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு இதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்படுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கொழுமை நிறைந்ததோடு ஆண்டவரே தகப்பனே அலைகிறார்கள், யார் பார்க்கிறார் யார் கேட்பார் என்று இராதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனுடைய சொல்லை கேட்காதபடிக்கு இருக்கிறதுனால தலைமுறைக்கு அந்த சாபத்தை பெற்றுக்கொள்கிறார்களே ஆண்டவரே. அப்பா அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் ஆண்டவரே. தகப்பன் சொல்லி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே சோதரன் ஒவ்வொருவருடைய ராஜாக்களும் ஆண்டவரே நல்ல செய்களை எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு தேவைகளை ஆண்டவரே அப்பா தகப்பனே சோதரன் நல்ல முறையில் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு யார் பார்க்கிறார் என்று நினைக்காதபடி மக்கள்
எங்களுக்கு தேவையான நல்ல காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ராஜாக்களை எங்களுக்கு அமைத்து தாருங்க. உணர்வுள்ள ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே சோதர பயபக்தி உள்ள தேவனுக்கு பயப்படக்கூடிய நல்ல ராஜாக்களுக்கு நல்ல ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். பிள்ளைகளுக்கு பயத்தோட ஆண்டவரே பிள்ளைகளும் ஆண்டவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா விதமான சாபங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவர் இப்பொழுது இருக்கக்கூடிய எத்தனையோ வீடுகளில் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர். இதனால் இந்த சாபத்தினால இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவர் எத்தனை குடும்பங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்குது ஆண்டவர். இந்த சாப கட்டுகள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாய் எல்லா சாபங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவர். ஒன்றும் எழும்பாத படிக்க ஆண்டவர் அப்பா உம்முடைய வேதத்தை ஏந்தக்கூடிய கரங்களாக ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். உம்முடைய ஆலோசனை ஒவ்வொருவரும் நன்கு கேட்டு கற்று புரிந்து கொள்ள ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். பயத்தின் ஆவியை ஒவ்வொருடைய உள்ளத்தில் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோடு போகாது. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு முக்கியமான வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக நடுங்கி நிற்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரை நீங்க மாற்றுங்க ஆண்டவர். அடுத்த சந்ததியை நினைத்து கொள்ளட்டும் ஆண்டவர். தன்னுடைய சந்ததி நல்லா இருந்தா போதும் என்று இராதபடிக்கு அடுத்த சந்ததி நிலைத்திருக்கிறதுக்கு பெற்றோர்கள் ஆண்டவரை பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை தெளிந்த புத்தியை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தருக்கு அருவருப்பான விக்கிரகத்தை ஆராதிக்காத படிக்க ஆண்டவர் அதிலிருந்து விலகக்கூடிய ஜனங்களாக மாற்றுங்க ஆண்டவர். உண்மையான தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா தகப்பனு கர்த்தரை தடவியாது கண்டுகொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா தகப்பனு அறியாமல் சந்தாரமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவர் சாபங்களை எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவர் யார் யார் எந்தெந்த கட்டுகளில் இருக்கிறார்கள் எல்லா கட்டுகளும் முறித்து போடட்டும் ஆண்டவர். சோதரிக்கிற ராஜா ஒவ்வொருவரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். வல்லமையாய் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லத்தக்க வகையில் ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள்வி ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். மனப்பாட வசனம் சங்கீதம் 16 சங்கீதம். கர்த்தாவே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராது. பூமியில் உள்ள பரிசுத்த ஆண்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கும் மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கும் என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். நான் அவர்கள் செலுத்தும் இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை நான் என் உதடுகளினால் நான் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தாவே என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் நான் அசைக்கப்படுவது. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருப்பதால்
நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் கொந்தளி பூரித்து என் மகிமை கலிகூர்ந்து என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். ஆமேன். இப்பொழுதும் கூட நம்ம சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அநேக குறிப்புகளுக்காக நம்ம ஜெபங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம ஒரு சில குறிப்புகளுக்காக இன்றைய நாளில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது கர்த்தராகிய தேவன் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. எங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. கர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாளிலும் கூட உலகம் எங்கிலும் உள்ள எல்லா திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சபைகளிலே எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்பட வேண்டும். இன்றைய நாளில் எங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ எல்லா ஆராதனையிலையும் பயத்தோடு தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்குள்ளாக ஜனங்களுக்குள்ளாக ஒரு மனம் ஒற்றுமை காணப்பட வேண்டும். எல்லா பிரிவினை எண்ணங்களும் மாற வேண்டும். இந்த குறிப்புக்காக நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தேசங்களில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த திருச்சபையில் இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய ஆராதனைகளிலே உடைய வல்லமையில் நாம மகிமைப்படும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா ஆராதனைகளிலும் உடைய கிருபை காணப்படட்டும் தகப்பனே. ஆராதனையிலே அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் சபைகளிலே நடக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக்கிற ராஜா. திருச்சபையில் அப்பா அநேக ஆத்துமாக்கள் அப்போ ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ ஆத்துமாக்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தராகிய தேவன் நாமே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ரட்சித்து சபைக்குள்ளுக்குள்ளாக சேர்க்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. அப்படி போல அப்பா சகல ஜனங்களை நீர்தாமே ரட்சித்து கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இன்னும் விசேஷமாக அப்போ சபைகளில் காணப்படக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாக அப்போ ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை காணப்படட்டும். சபைகளுக்குள்ளாக காணப்படக்கூடிய எல்லா பிரிவினைகளும் மாறட்டும். சபைக்குள்ளாக பிரிவினையை கொண்டு வருகிற எல்லா பிசாசுண்டை பொல்லாத கிரியைகளும் அழிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. சபைகளுக்கு விரோதமாக பிசாசானவன் தீட்டுகிற திட்டங்கள் அபத்தமாகி போகட்டும் தகப்பனே. கர்த்தர் நிறைய ஜெயமெடுக்கும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. சபைகளில் காணப்படக்கூடிய விசுவாச பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மரண பரியந்த உமக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும் தகப்பனே. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் உண்மை விடாமல் பற்றி கொண்டிருக்கக்கூடிய உண்மையில இன்னும் அதிக விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றும்படிக்காக ஒவ்வொரு சபைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக வட மாநிலங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே அநேக எதிர்ப்புகள் விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாக அநேக எதிர்ப்புகளை கொண்டு வருகிற மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த விசுவாச பிள்ளைகள் தொடர்ந்து கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்க வேண்டும். எத்தனை மனிதர்கள் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த வட மாநிலங்களிலே அநேக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம தினந்தோறும் காலை ஜெபத்தில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வட மாநிலங்களிலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். பூட்டப்பட்ட திருச்சபைகள் மறுபடியுமாக திறக்கப்பட வேண்டும். இந்த திருச்சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது திருச்சபைகளுக்குள்ளாக துணிகரமாக நுழைந்து பாஸ்டர் தாக்குறது, விசுவாச பிள்ளைகளை தாக்குறது, அங்கே பொருட்களை சேதப்படுத்துறது, ஜன்னலை உடைக்கிறது, கதவை உடைக்கிறது, இந்த மைக்கு இந்த மாதிரியான பொருட்களை உடைக்கிறது, இப்படியான காரியங்களை அநேக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியாக திருச்சபைகளுக்கு விரோதமாக வட மாநிலங்களில் எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். சபைகள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருக்குள்ளாக வர வேண்டும். அதற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா அன்பின் பரலோக பிதாவே, வட மாநிலங்களில் ஒவ்வொரு திருச்சபைகளையும் வட மாநிலங்களில்
ஒவ்வொரு பாஸ்டர்களையும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் மிஷனரிகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இதோ மதமாற்ற தடை சட்டம் போடப்பட்டிருக்கக்கூடிய அநேக மாநிலங்களிலே அப்பா பயந்து பயந்து ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. இதோ தகப்பனே, கல்லையும் மண்ணையும் மரத்தையும் அப்பா வேண்டாத தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். துணிகரமாக விடுதலையோடு ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் பயந்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறார்களே, மனிதர்களுக்கு பயந்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் மாறட்டும் தகப்பனே. இந்த திருச்சபைகளுக்கு விரோதமாக வட மாநிலங்களிலே செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போகட்டும் தகப்பனே. திருச்சபைகளுக்கு விரோதமாக, பாஸ்டர்களுக்கு விரோதமாக, மிஷனரிகளுக்கு விரோதமாக, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா இயக்கங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் தகப்பனே. இது உனக்கு விரோதமாய் ஒரு பக்கம் எழும்பி வருவார்கள், 7 பக்கமாக அடித்து துரத்துவேன் என்று சொன்ன தேவன். அப்படியாக அப்பா யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக நீ மாற்றும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், துதிக்கிற ராஜா. அடைக்கப்பட்ட திருச்சபைகள் மீண்டுமாக திறக்கப்படட்டும் தகப்பனே. இடிக்கப்பட்ட திருச்சபைகள் மீண்டுமாக கட்டப்படுவதற்கு ஏதுவான வழிவாசல்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அதாவது புதிதாக சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் அப்பா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயந்து கொண்டு உம்மை மறுதலித்து போய்விடாதபடிக்கு, பின்வாங்கி போய்விடாதபடிக்கு அப்பா உண்மையில நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் தந்து வழி நடத்துங்க தகப்பனே. சோதரிக்கிற ராஜா அப்பா தகப்பனே, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஊழியக்காரர்களையும் உடைய கருத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நிறைய அவர்களை விடுதலையாக்குங்க தகப்பனே. கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் அப்பா உண்மையே பற்றி கொண்டிருக்கிறார்களே தகப்பனே. உமக்காக சிறை அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களே. இதோ பவுலும் சீலாவும் அப்பா உமக்காக சிறைச்சாலைக்குள்ளாக சென்ற போது உம்மை துதித்த பாடல்கள் பாடினார்களே. அவருடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அறுத்தெறிந்து சிறைச்சாலையில் உள்ள அனைவரும் விடுதலையாகும்படி கர்த்தரின் கிருபை பாராட்டினேன். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய விடுதலை இந்த நாட்களில் வட மாநிலங்களில் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கிறது அங்கெல்லாம் மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே. கர்த்தர் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நம்ம கடந்த வாரத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், கோயம்புத்தூரில் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை அவனுடைய சக நண்பர்களே சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அதாவது அவன் எந்த ஒரு தவறுமே செய்யலை, தவறு செய்தவர்களை சொல்லி கொடுத்தான். இன்றைக்கி நம்ம தொடக்கத்தில் நம்ம பார்த்தோம், யோசேப்பை குறித்து பார்த்தோம். யோசேப்புனுடைய சகோதரர்களை குறித்து யோசேப்பு அவனுடைய தகப்பன்மார்ட்ட போய் சொன்னதுனால யோசேப்பினுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, பொறாமை கொண்டாங்க. அதுபோல் பாருங்கள், இந்த நாட்களில் தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது. எல்லாரும் விரும்புகிற காரியம் அதுதான். தவறுகளை சுட்டி காட்டினா அவங்க மேலே ஒரு வன்மம் வைத்து கொண்டே இருந்து அவங்கள என்ன செஞ்சுறாங்க, தீர்த்து கட்டிடுறாங்க. அதுபோல் ஒரு சம்பவம் கடந்த வாரத்தில் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. தன்னோட படிக்கக்கூடிய மாணவர்கள் போதை பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருந்ததை ஒரு மாணவன் என்ன பண்ணால் தன்னுடைய கல்லூரியிலையும் ஹாஸ்டல்லையும் சொல்லி கொடுத்துருந்தான். இப்படியாக போதையில் இவங்க இருக்கிறாங்க, போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாணவனை கல்லூரி ஹாஸ்டல்லேருந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. அவன் வெளியில் தங்கி படிச்சுட்டு வந்தான். இருந்தாலும் அந்த முன் விரோதம் காரணமாக அந்த மாணவனை என்ன செஞ்சிட்டாங்க, போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டிருந்த மாணவர்கள் நல்ல மாணவனை கொலை பண்ணிட்டாங்க. இது நிமித்தமாக தமிழ்நாடு முழுவதுமாக இந்த கல்லூரி மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் வட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்கள்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க இல்லையா, இந்த ரோடு போடுறது, பாதாள சாக்கடை பணிக்காக, மேம்பாலம் கட்டுகிற பணிக்காக, இதுக்காக அநேக வட மாநில இளைஞர்கள் தான் என்ன செய்கிறாங்க, வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாக வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு வீடு எடுத்தோ ரூம் எடுத்தோ என்ன செய்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க. அவங்க தங்கியிருக்கக்கூடிய அறைகள் இதெல்லாம் இலக்காக கொண்டு கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் சோதனை பண்ணியிருந்ததில் ஒரே நாளில் மட்டும் 202 கிலோ போதைப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரே நாளில் 202 கிலோ போதைப் பொருட்கள் எங்கே மட்டும், கோயம்புத்தூரில் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வட மாநில இளைஞர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம், கல்லூரியில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் ரூமு இதெல்லாம் சோதனை பண்ணினதில் 202 கிலோ போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லை, கத்திகள் மறைக்க வைக்கப்பட்டிருந்தது, ஆயுதங்கள்
கொலை செய்வதற்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள், இன்னும் பயங்கரமான ஆயுதங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மனம் திரும்ப வேண்டும். எல்லாருமே மனிதர்கள் தான். இந்த நாட்களில் தேசத்தில் மனிதாபிமானம் என்பது முற்றிலுமாக அழிந்து போன ஒன்றாக காணப்படுகிறது. அந்த நாட்கள்லாம் பார்த்தா ஒரு கீழே விழுந்தாலே என்ன செய்வோம், 10 பேர் போய் தூக்கி விடக்கூடிய சூழ்நிலை. இந்த நாட்களில் பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தால் கூட சுற்றி என்ன செய்கிறாங்க, ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களே தவிர ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. அப்போ மனிதாபிமானம், மனிதநேயம் அழிந்து போன காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும். போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டை விட்டு முற்றிலுமாக ஒழிய வேண்டும். அந்த நாட்களில் பார்த்தா மறைஞ்சு போய் என்ன செய்வாங்க, டாஸ்மாகில் போய் குடிப்பாங்க. இன்றைக்கு துணிகரமாக வாங்கிட்டு வந்து வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியாகவே என்ன செய்கிறாங்க, போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும். ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் கூட என்ன செய்கிறாங்க, போதை பழக்க வழக்கத்துக்கு மூழ்கி இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுனால அவங்களுடைய எல்லா குணங்களும் மாறி போகிறது. என்ன செய்கிறோன்றது அவனுக்கே தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறான். இது செய்கிறது தப்பா சரியா என்று தெரியாமல் அவன் செய்துட்டேன்னா சரி, ஏதோ போதையில் நான் என்ன பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு எங்கே போய் கேட்குறான், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கெஞ்சுறான். போதையில் கொலை பண்ணிவிட்டு, போதையில் எனக்கு என்ன செஞ்சதுன்னே எனக்கே தெரியல, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறான். கொலை செஞ்சதுக்கப்புறம் அந்த உயிர் திரும்ப வருமா, வராது. இது எல்லாத்துக்கும் காரணம் இது போதை பழக்கம்தான். ஒரு நல்ல மாணவனவே கொலை செய்ய வைத்தது அந்த போதை தான், போதை பொருள் தான். நாங்கள் போதை மருந்து பயன்படுத்தாமல் இருப்போம், நீ எதுக்கு அதை போய் கல்லூரியில் போய் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த போதை பொருட்கள்னால அநேக அக்கிரமமான அநியாயமான காரியங்கள், துணிகரமான கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் மாறுபடிக்காக முன்னாடி வந்து ஜேம்சனை வந்து ஜெபம் பண்ணுங்க. கல்லூரி மாணவிகள் வெளிமாநில வட மாநிலத்திலேருந்து வந்து இங்கே பணி செய்யக்கூடிய நபர்கள், இவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் பரவி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட போதைப்பொருள் கலாச்சாரங்கள் முற்றிலுமாக அழிந்து போக வேண்டும். ஜனங்களுக்குள்ளாக நல்ல குணங்கள் வளர வேண்டும். இதற்காக வந்து கொண்டிருக்கும் அவர்கள் எல்லாருமே தேவனே அப்பா, இன்றைக்கி அவங்க பூரா போதைகளுக்கு அடிமையாகி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் போதைக்கு அடிமையாக்கி கொண்டு இருக்காங்க தேவனே அப்பா. சத்தியத்தை பிரகாரம் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளும் நடந்த அந்த பிள்ளைகளை வெட்டி அந்த பிள்ளைகளை கொலை பண்ணி எவ்வளோ அட்டகாசம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தேவனே அப்பா. இன்னும் எவ்வளோ காரியங்கள்லாம் திறந்துருக்கு தேவனே, அது வெளிப்படுத்தாமல் இன்றைக்கி எல்லாம் மறைத்து வைத்திருக்காங்க தேவனே அப்பா. எல்லாம் தேவனுக்குள் வரும்படி உன் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் தாப்பனே அப்பா. அந்த உலகத்திலே இன்றைக்கி பஞ்சங்கள், கொள்ளைகள், நோய்கள் எல்லாம் காசுக்காக என்ன வேணாலும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க தாப்பனே அப்பா. எல்லாம் தேவனுக்குள் வரும்படி இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கேட்டு இப்படிப்பட்ட போதை பழக்க வழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்பாராக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். காசா நகரத்தில் யுத்தங்கள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து இந்த சடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னுமாக நாம் பார்க்கும்போது இப்போ கல்லறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லாத நிலையில் அந்த காசா பட்டணம் காணப்படுகிறது. அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்படணும். இந்த போர்னால், யுத்தத்தினால் அப்பாவி ஜனங்கள் அதிகமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படிக்காக முன்னாடி வந்து பிரிட்டோக்கா வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சோதரம் ஆண்டவரே, அன்பின் தேவனே சோதரிக்கிறோம் அப்பா. தகப்படே இந்த காசாவே உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்பா. தகப்படே நீங்கள் சொல்லியிருக்கீங்க காசா முற்றிலும் அழிந்து போகும் என்று பைபிளில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே தகப்பனை ஜெபிப்பது எங்களுடைய கடமை ஆண்டவரே. அப்பாவி ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவர் கூட ஆண்டவரை கெட்டு போவது உங்களுடைய சித்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியோர்கள், வியாதியஸ்தர்கள்
எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சுகபத்திரமாய் தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடிப்படை தேவையான உணவுகளை கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக அந்த காசா நகரத்தை கர்த்தர் பாதுகாத்து வேலியடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலர் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலருக்கு நல்ல ஒரு சமாதானத்தை, எருசலேமுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ராஜாக்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக அந்த காசா பட்டணத்திலே அப்பாவி ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக கர்த்தராகிய தேவன் கிருபை செய்வாராக. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பல நாடுகளிலே தேவாலயத்துக்கு என்ன செய்கிறதில்ல, கிறிஸ்தவர்கள் போகிறதில்லை. நம்ம ஊரில் கூட எடுத்துக்கிட்டோம்னா கணக்கு பார்த்தோம்னா எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பேர் கிறிஸ்தவர்களாக, திருவிழா கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கர்த்தரை அறியக்கூடியவர்களாக மாற வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்காக புஷ்பரணியக்கா ஜெபம் பண்ணுவாங்க. பேரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேரளவில் அவர்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பா, இந்த சிலை வழிபாடு செத்த வழிபாடுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உமது வேத வசனத்திலே ஒவ்வொரு ஜனங்களும் அதை தாப்பனை படித்து உணரும்படியாக கெஞ்சி மண்டாடுகிறேன் ஏசப்பா. சோதரம் 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 சோதரம். இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிலை வழிபாடையும் தாப்பனே சோதரம் ஆண்டவரே நீக்கி போடுங்க. அவர்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் தாப்பனை பாரம்பரிய கிறிஸ்தவர்களை தாப்பனை மீட்டு கொள்ள வேண்டுமா கூட கெஞ்சி மண்டாடுகிறேன் ஏசப்பா. எங்களே கூட மீட்ட தேவன் தாப்பனை ஒவ்வொருத்தரையும் மீட்டு கொள்ளுங்க ஏசப்பா. சோதரம் ஆண்டவரே சோதரம் 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 தாப்பனே. எல்லாம் குடும்பமாக ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க தாப்பனே. சிறியோர் முதல் பெரியோர் வரையும் தாப்பனே உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் வழி நடத்துங்க ஏசப்பா. சோதரம் ஒவ்வொரு வாலிபரும் உண்மையான கடவுள் நீங்கள் தான் தாப்பனே உணர்த்துங்க தாப்பனே. சோதரம் ஆண்டவரே சோதரம். கண்ணிருந்தும் பார்க்காது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வசனத்தையும் அவர்கள் இருதயத்தில் பதிய கிருபை செய்யுங்க. அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க தாப்பனே சோதரம். அதை தாப்பனே சோதரம். சிலை வழிபாடு நரகத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உணர்த்துங்க ஏசப்பா. சோதரம் சோதரம் சோதரம். நீங்களே ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. செல்லக்கூடிய பிள்ளைகளாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக கர்த்தரை தேவன் மாற்றுவாராக. இப்பொழுதும் கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை செலுத்துவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. சுத்திரங்கத்தாவே அப்பா, கொடுத்திருக்கக்கூடிய காணிக்கை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. தங்களுடைய வருமானத்திலிருந்து தங்களுடைய பிரயாசத்திலிருந்து உமக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கிறார்களே தகப்பனே. அது அந்த ஏழை விதவை போட்ட அந்த 2 காசு நிமித்தம் கர்த்தராகிய தேவன் இந்த ஏழை விதவையை ஆசீர்வதித்திரே தகப்பனே. இந்த சாரிபாத் விதவை தன்னிடமிருந்த அந்த கொஞ்சம் மாவில ஒரு அப்பத்தை எடுத்து அந்த எலியாவுக்கு கொடுத்தது நிமித்தமாக அந்த பஞ்சகாலம் முழுவதுமாக பானையிலே மாவு குறையாமல் கலசத்தில் எண்ணெய் குறையாமல் ஆசீர்வதித்திரே. அப்படி போல ஒரு நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை சபையின் வளர்ச்சிக்கு இந்த ஊழியத்திற்கு என்று நல்ல முறையை செலவிடப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் நீரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்ந்து கொள்வோம். ஒரு 10 நிமிடம் ஒரு சின்ன செய்தியை நாம் பார்ப்போம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட பாருங்க, ஆசியில் ஜெபம் பண்ணுவாங்க, பரிந்து பேசக்கூடிய ஜெபம் என்று சொல்லி புனிதர்களிடத்திலே எனக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் மாத்திரம்னா உயிரோடு இருக்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும். மரித்தவர்கள் புனிதர்களாக இருந்தாலும் சரி, மரித்தவர்கள் தான். மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் கர்த்தரை துதிக்க முடியாது. அப்போ
பரிந்து பேசுகிறவர்கள் யாராக இருக்க முடியும்னா, உயிரோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் பரிந்து பேச முடியும், ஜெபிக்க முடியும். நாம் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, தேசத்துக்காக இப்படியாக நாம் ஜெபிக்க முடியும். ஒருவேளை நாம் மரித்தோம் என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. நமக்காக யாராவது ஜெபித்தார்கள் என்றாலும் அந்த ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் கேட்க மாட்டார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மரித்தவர்கள் யாருக்காகவும் ஜெபிக்கவும் முடியாது, மரித்தவர்களுக்காகவும் யாரும் ஜெபிக்க முடியாது. புரிஞ்சா நான் சொன்னது? செத்தவர்களும் யாருக்காக என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. செத்தவர்களுக்காகவும் யாரும் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. மரித்த உடனே அவருடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும். அவருடைய சரீரத்தை நம்ம என்ன செஞ்சுருவோம்? மண்ணில் புதைச்சிருவோம். நம்ம ஜெபிக்கிறதுனால நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு ஆத்மாவை எந்த ஒரு காரணத்தை கொண்டு எங்கே கொண்டுட்டு போக முடியாது? பரலோகத்துக்கு கொண்டுட்டு போய் நம்ம நிறுத்த முடியாது. யார்? மரித்து போனவர்களுடைய ஆத்மாக்கள் ஒருவேளை பாவம் செய்து மரித்து போனதென்றால் அது எங்கே தான் போகும்? நரகத்திற்கு தான் போகும். நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த ஆத்மாவை எங்கே கொண்டுட்டு போய் நிறுத்த முடியாது? பரலோகத்துக்கு கொண்டுட்டு போய் நிறுத்த முடியாது. அப்போ பாருங்கள், மரித்தவர்களுக்காக யாரும் ஜெபிக்க முடியாது. உயிரோடு இருக்கிறாங்க, அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள் என்றால் ஒருவேளை நாம் ஜெபித்து அந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? நம்ம மீட்டு கொள்ள முடியும். ஜெபித்து வேத வசனத்தை சொல்லுகிறது நிமித்தமாக அவர்கள் அந்த மரண தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியாக முடியும். எப்போ? உயிரோடு இருக்கும்போது. செத்து போயிட்டா அதோட அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் முடியாது. அதனால தான் ஐஸ்வர்யன் லாசரு உண்மையில் பார்க்கும்போது ஐஸ்வர்யன் சொல்லுவான், என்னுடைய சகோதரர் பூமியில் 5 பேர் இருக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட நான் போவேன்னா அவங்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடிக்கு யாரையாவது என்ன செய்யுங்க, அங்கே அனுப்புங்கன்னு சொல்லும்போது லாசர் சொல்லுவார், அங்கே அவங்க யார் இருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கட்டும். அவங்களுடைய வார்த்தைக்கே அவன் செவி கொடுக்கலன்னா மரித்தவர்களிடத்தில் ஒருத்தன் போனாலும் என்ன செய்ய மாட்டான்? அவன் கேட்க மாட்டான், நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்கள், யாருக்காகவும் யாரும் பரிந்து பேச முடியாது. உயிரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். மரித்தவர்களுக்காக யாரும் ஜெபம் பண்ண முடியாது, மரித்தவர்களும் யாருக்காகவும் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய தேவன். ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீங்கள் அறியாது இருக்கிறதுனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம அநேக காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அநேக காரியங்களுக்கு ஜெபம் பண்ணாமல் விடுவோம். ஆனால் பாருங்கள், ஆவியானவர் என்ன செய்கிறாரா, நம் ஜெபிக்காத பல காரியங்களுக்கு நமக்காக அவர் ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தருகிறார். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பாருங்கள். நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவனாய் இருக்கிறார். பாருங்கள், பாவத்துக்காக பாவம் செய்துட்டா பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லி போகிறாங்க. பாவ சங்கீர்த்தனத்தை யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் பாவத்தை மன்னிக்க முடியாது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது. அவர் மாத்திரம்தான் நமக்காக பரிந்து பேசி நாம் பாவம் செய்தோமானால் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி மன்னிப்பை பெற்று தருகிறவர். அதை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அப்போ நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை விட்டு வேறு யார் இடத்துல போனாலும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை செய்து விட்டு விடும்போது நமக்கு இரக்கம் கிடைக்கிறது. யாரிடத்துல அறிக்கை செய்ய வேண்டும், யாரிடத்துலேருந்து கிருபை வருகிறதோ, யாரிடத்துலேருந்து இரக்கம் வருகிறதோ அவரிடத்துல நாம் அறிக்கையிட வேண்டும். மனிதர்களிடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடக்கூடாது. அறிக்கையிட்டாலும் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதெல்லாம் சும்மா சடங்காச்சாரம் தான், இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட சடங்காச்சாரம் தான். நம்முடைய தேவன் சடங்காச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்மை மன்னிக்கிற தேவன். அவர் ஒருவர் மாத்திரம்தான் மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். அப்போ அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். நம்ம ஸ்தோத்திர பலிகளை சொல்கிறோம் இல்லையா, பாவங்களை மன்னிக்க தயை பெருத்தவரே என்று சொல்லி. அப்போ கிருபை நிறைந்த தேவன் நம்முடைய தேவன். எதற்கு கிருபை நிறைந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். இப்போ அவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும். இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது மனிதர்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, எனக்காக வேண்டிக்கங்க, எனக்காக வேண்டிக்கங்க. வேண்டிக்கலாம், ஓகே. பாவத்திலேருந்து யார் விடுதலை ஆக்க முடியும்? பாவத்தில் இருக்கிறான்னா அவனுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குங்க ஏசப்பான்னு நம்ம ஜெபிக்க முடியும். அவனுக்காக நம்ம பரிந்து பேச முடியும். ஆனால் நம்மளால் அவனுடைய பாவத்தை விடுதலை ஆக்க முடியுமா? முடியாது. யார் தான் விடுதலை ஆகும்? குமாரன் விடுதலை ஆக்கினால் அவன் மெய்யாகவே விடுதலையாக முடியும். அப்போ அவனை அவன் விசுவாசிக்க வேண்டும். நம்மகிட்ட வந்துட்டு நான் இந்த பாவத்தில் இருக்கேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு திரும்பி போய் அவன் அந்த பாவத்தை செஞ்சானா என்ன பிரயோஜனம்? இல்லை. பாவத்திலிருந்து மெய்யாக விடுதலை தரக்கூடிய, பாவத்திற்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி விடுதலை பெற்று தரக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்து வந்தால் மட்டும்தான் அவன் என்ன செய்ய முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் பரிந்து பேசினாங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் பரிந்து பேசினாங்க. அது ஒரு சில நபரை கூட நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லி அங்கு கேட்கிறார். இங்கே பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் தேசத்தை அழிப்பதற்கு சித்தம் வைத்திருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக அவர் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். சோதம் கொமோரா பட்டணத்திற்காக அவர் பரிந்து பேசுகிறதை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சோதம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழிக்க தீர்மானித்திருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன பரிந்து பேசுகிறார் பாருங்க. துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. துன்மார்க்க செய்தவே இருக்கிறான், நீதிமான்களும் அங்கே இருப்பாங்க. அப்போ துன்மார்க்கனோடே நீதிமானையும் நீங்கள் அழிப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா தேவன் நீதி செய்கிற தேவன், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத தேவன், நீதிமானை அழிக்காத தேவன். அதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். அதனால் ஆபிரகாம் கேட்குறாரு, நீதிமான்களும் இருக்கிறாங்க, துன்மார்க்கனோடே நீதிமான்களே நீங்கள் அழிப்பீங்களா, அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி உன்னை தேவன் என்ன செய்கிறார், இரக்கம் செய்கிறார். அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நான் என்ன செய்வேன், அதை நான் அழிக்க மாட்டேன். இங்கே 24 பாருங்கள், பட்டணத்திற்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீங்கள் பாதுகாப்பீங்களான்னு கேட்குறாரு. உன்னை தேவன் என்ன செய்கிறாரு, ஓகே 50 நீதிமான்களை கண்டால் நான் அந்த ஸ்தலம் முழுவதையும் என்ன செய்வேன், ரட்சிப்பேன்னு சொல்லி சொல்கிறார். அந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன், அந்த பட்டணத்தை நான் ரட்சிப்பேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 50 நீதிமான்கள் இல்லை. உடனே 40, 30, 20 கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாரு, 10 வந்து நிற்கிறாரு. 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் 50 நீதிமான்கள் பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது 32வது வசனத்தில் அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லைங்க. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்கள். எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த சோதம் கொமாராவை அழிக்க மாட்டேன். ஆனால் அந்த 10 நீதிமான்கள் கூட எங்கே இல்லை, அந்த சோதம் கொமாரா பட்டணத்தில் இல்லை. ஆனால் அந்த சோதம் கொமாரா பட்டணம் முழுவதுமாக பல துன்மார்க்க காரியங்களில் நிறைந்திருந்த போதிலும் ஆபிரகாம் என்ன செய்தார், அந்த பட்டணத்திற்காக பரிந்து பேசினார். ஆனால் அந்த 10 நீதிமான்கள் கூட இல்லாததுனால தேவன் என்ன செய்தார், அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். இந்த சோதம் குமாரா பட்டணத்தை அழித்து போட்டார். சோதம் குமாரா பட்டணத்திலே ஒரு 10 நீதிமான்கள் கூட இல்லை. அந்த 10 நீதிமான்கள் கூட 10 நல்லவர்கள் கூட இல்லாத அந்த பட்டணத்திற்காக ஆபிரகாம் தேவனிடத்திலே பரிந்து பேசினார். தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய மனைவிகளுக்காக அவர் என்ன செய்யலை, பரிந்து பேசலை. சோதம் குமாரா என்கிற பட்டணம் என்னுடைய கண்ணு முன்னாடி அழுதியதே அப்படின்றதுக்காக அந்த பட்டணத்திற்காக அவர் பரிந்து பேசினார். ஆனால் அந்த நீதிமான்கள் இல்லாததுனால தேவன் ஆபிரகாமுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஆபிரகாமுடைய சகோதரன் தேவனுடைய பேச்சை கேட்காமல் அவன் என்ன செஞ்சான், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன்னு செழிப்பான நிலத்தை தேடி போகிறேன்னு அந்த தேசத்தை தேடி போனான். ஆனால் அவனை கர்த்தர் விடுதலையாக்கி நீங்கள் கிளம்பி போங்க, நான் என்ன செய்ய போகிறேன், அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி சொன்னான். உன்னை என்ன செய்கிறான், லோத்துடைய குடும்பம் எல்லோரும் கிளம்பி வர்றாங்க, பட்டணத்தை அழிக்கிறாரு. அதை திரும்பி பார்த்த லோத்துடைய மனைவி உப்பு தூணாய் மாறி போனான். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தான் யார் பரிந்து பேசினாலும் கர்த்தர் அந்த தேசத்திற்கு சாபத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய நீதிமான் பரிந்து பேசினாலும் ஜனங்கள் அங்கே மனம் திரும்பலை. ஜனங்கள் அக்கிரமத்தில் மிகுந்து காணப்பட்டாங்க. அதனால் அந்த தேசத்திற்கு என்ன செஞ்சது, அழிவு வந்தது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது மோசே, யாத்ராகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 32:19 வாசிப்போம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் பாளையத்துக்கு சமீபித்த அந்த கன்றுக்குட்டியின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வரும்போது இடையில மோசே கட்டளைகளை வாங்குவதற்காக சீனாய் மலைக்கு ஏறி போயிட்டாரு. 40 நாள் ஆயிடுச்சு, ஆளை காணா. உடனே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, ஆரோனை வைத்து கொண்டு ஆரோன்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் எங்களை வழி நடத்தி கொண்டு செல்வதற்கு ஒரு தெய்வம் வேண்டும். மலைக்கு ஏறி போன மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் காணா, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு சொல்லி கேட்டு அவங்க ரொம்ப தொந்தரவு படுத்தினதுனால அவங்க போட்டிருந்த எல்லா நகைகளையும் கலட்டி தர சொல்லி அதுலேருந்து என்ன செய்யணும், ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்கிறாங்க. செஞ்சு அதை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. மோசேட்ட கர்த்தர் சொல்கிறாரு. மோசே இறங்கி வரும்போது பார்த்தா அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாடி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, குடிச்சு வெறிச்சு ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ மோசே என்ன செய்கிறாங்க, அந்த கற்பலகைகளை அதன் மேலே போடுறாரு. அதுதான் பார்க்குறோம். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு என்று சொல்லி அவ்வளவு அக்கிரமம் மிகுந்து காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னை விட்டுவிடு, நான் என்ன செய்கிறேன், உன்னைய பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே மோசே கர்த்தரை நோக்கி சொல்கிறார், உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறார். இங்கே 31ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்களை பாவத்தை மன்னித்தருளுவினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அங்கு ஜெபம் பண்ணுகிறார். ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படிக்காக அங்கு ஜெபம் பண்ணுகிறார் மோசே. பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்த பாவத்திற்காக மோசே என்ன செய்கிறார், அங்கே பரிந்து பேசுகிறார். அவங்க பாவத்தை மன்னிக்கிறதுனா மன்னிங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுங்க. நான் தானே இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வரேன், என்னைய தானே நீங்கள் தலைவனாக ஏற்படுத்தினீங்க, இந்த பாவம் என் மேலே சுமர வேண்டாம், என்னை என்ன செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்னுடைய பேரை கிறுக்கி போட்டுருங்க என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அங்கே மன்றாடுகிறார். பாவம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தீங்கு செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கே மோசே என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனத்தை வாசிப்போம்.
1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். இங்கே கிரியாத் யாரீம் அந்த மனுஷர் வந்து தொடக்கத்திலேருந்து வாசிக்கும்போது கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இடையில சண்டை வருகிறது. அப்போ 5ஆம் வசனம், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் உச்சி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். மிஸ்பாவிலே அவர்கள் கூடி வந்து இருக்கிறாங்க. யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடி வந்திருக்காங்க. அதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட உடனே அங்கு மிஸ்பாவிலே இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்ணுறதுக்காக பெலிஸ்தர் வர ஆயத்தமாகி இருக்கிறாங்க. அதை இங்கே சாமுவேல் கேட்ட உடனே சாமுவேல் என்ன சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன், கர்த்தர் இடத்துல பரிந்து பேசுகிறேன், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு பலியாக செலுத்தி சாமுவேல் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். கீழ்ப்படியாமல் போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பெலிஸ்தர் கையிலிருந்து ஒரு ரட்சிப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இங்கே சாமுவேல் என்ன செய்கிறார், கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நிறைய நம்ம பார்க்கும்போது இறுதியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது லூக்கா 23:34 இயேசு பேசுகிறார், இயேசுவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவிடம் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். அதே வார்த்தையை ஸ்தேவான் பின்னாட்களில் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தில் பார்க்கும்போது ஸ்தேவானை கல்லெறிந்து அங்கே கொலை செய்கிறாங்க. ஆனால் ஸ்தேவான் என்ன செய்கிறார், தான் மறிக்கக்கூடிய தருவாயில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார், அவர் யாருக்காக, அவரை ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். கல்லெறிந்து கொன்று இரத்தக்கரையாக அவர் முழங்கால் படியிட்டு பிதாவிட்ட பேசுகிறார், இவர்களை மன்னிங்க, இந்த பாவத்தை இவங்க மேலே சுமத்தாதீங்க என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறார். இப்படியாக வேதத்திலே ஜனங்களுக்காக பரிந்து பேசின நபர்களை குறித்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்குறோம். யோபு சிநேகிதருக்காக என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களுடைய சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்காக என்ன செய்கிறார், தேவனிடம் பரிந்து பேசுகிறார். தேவன் என்ன செய்கிறார், அங்கு பதில் தருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பெலிஸ்தருடைய கையிலிருந்து ரட்சிக்கும்படிக்காக சாமுவேல் பரிந்து பேசுகிறார். என்னாகமம் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், மிரியாமுக்கு என்ன ஆயிடுச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு. ஆரோனும் மிரியாமும் மோசேவை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தலைவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய தலைவனாக மோசேயை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனால் மிரியாம் தன்னுடைய சொந்த சகோதரி அக்கா, உன்னோட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, எங்கள் கூடலாம் கர்த்தர் பேச மாட்டாரா, நீ மட்டும்தான் இவர்களை கூட்டிகிட்டு வருவியா என்று சொல்லி எதிர்த்து பேசினதுனால மிரியாமுக்கு என்ன ஆயிடுச்சு, குஷ்டரோகம் வந்துருச்சு. அப்போ மோசே, என்னை நீ ஏற்று பேசினீல, அதனால தான் உனக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணலை. மோசே என்ன பண்ணார், அந்த மிரியாமுக்காக ஜெபம் பண்ணுகிறார், பரிந்து பேசுகிறார், கர்த்தரிடமாக பரிந்து பேசுகிறார். உடனே கர்த்தர் கேட்டு என்ன செய்கிறார், பதிலை கொடுக்கிறார். தேவனே அவளை குணமாக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். இப்படியாக கர்த்தராகிய தேவன் பரிந்து பேசுகிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்காக மட்டுமே பரிந்து பேச வேண்டும். நாம் இன்றைய நாட்களிலே பாவத்திலே, சாபத்திலே, பலவிதமான அநியாயத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே நாம் பரிந்து பேசக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். எப்படி ஒரு மோசேயை
கர்த்தர் நியமித்தாரோ, ஒரு ஆபிரகாமை நியமித்தாரோ, ஒரு யோபுவை நியமித்தாரோ, அதுபோல் ஒரு ஸ்தேவானை நியமித்தாரோ, அதுபோல் நம்மை இந்த நாட்களிலே அழிந்து போகக்கூடிய நம் கண்களாலே பார்க்கக்கூடிய ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதிகளாக நம்மை நியமித்திருக்கிறார். நாம் அவர்களுக்காக பரிந்து பேசும்போது கர்த்தராகிய தேவன் அவர்களையும் விடுதலையாக்குவார். எப்படி யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்த போது யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாரோ, அதுபோல் நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பான தகப்பனே, இந்த பாவத்திலும் சாபத்திலும் மூழ்கி போய் கிடந்த மனிதர்களுக்காக தேவனாய கர்த்தர் அப்பா உம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீரே தகப்பனே. இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கும் பிதாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரே தகப்பனே. நாங்களும் அகில உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக உம்மிடத்திலே நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் தகப்பனே. பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க. அறியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை அப்பா விடுதலையாக்குங்க. அவருடைய பாவத்தை மன்னித்து விடுதலையாக்குங்க தகப்பனே. பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களிலே ஜனங்கள் சிக்கி, மூடத்தனங்களிலே ஜனங்கள் சிக்கி அப்பா தெரிந்தும் அநேக பாவங்களை செய்து கொண்டு மரணத்திற்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறார்களே, இந்த எல்லா ஜனங்களை கத்த நீங்க சந்திங்க தகப்பனே. இதை கத்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறே தகப்பனே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. அப்படியாக அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை தரக்கூடிய குமாரனிடத்துல வந்து சேரட்டும். நாங்கள் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். அவருடைய பாவங்களை மன்னிங்க தகப்பனே. இதை நாங்களும் ஒரு காலத்திலே அப்படிப்பட்ட பாவத்திலே இருந்தோம். எங்களுக்காக யாரோ ஜெபித்ததுனாலே இன்றைக்கு எங்களை நீதிமான்கள் ஆக்கி உடைய ராஜ்யத்திற்குள்ளாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறே. உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே. எங்களுக்காக ஒருவர் பரிந்து பேசி ஜெபித்ததினாலே, எங்களுக்காக ஒருவர் ஜெபித்ததினாலே அப்பா உம்முடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டதினாலே நாங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமே. நாங்கள் இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமே. நாங்கள் இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறோமே தகப்பனே. இதை எங்களை போல அப்ப பாவத்திலே கிடந்த ஜனங்கள், எவ்வளவோ ஜனங்கள் பாவத்தில் கிடக்கிற ஜனங்கள் இருக்கிறார்களே தகப்பன். அந்த ஜனங்களையும் எங்களை தொட்டது போல அவர்களை நீங்க தொடுங்க. அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் தகப்பன். அவர்களை இந்த பாவத்தை உணர்த்துங்க தகப்பனே. இது பாவம், இந்த பாவத்தோடு மரித்தால் நரகத்திற்கு நேராக செல்லுவோம் என்ற ஒரு பாவ உணர்வை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படிக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஜீவனுக்கு ஏதுவான வழிகளை ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும் தகப்பனே. ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே ஜனங்கள் நடக்கத்தக்க அவருடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க திறங்க தகப்பனே. இதோ அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் தகப்பனே. எங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பெயரை போல அவருடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் தகப்பனே. பாவ குழியிலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க